மாட்டடிச்ச? ஏண்டா உன்னை அடிக்கிறப்போ வலிக்குதுன்னு கதறி கதறி அழுவுறிய அந்த மாடு வாயில்லா ஜீவன் அதை இந்த அடி அடிச்சு ஒரு வார்த்தை வலிக்குதுன்னு சொல்லிச்சா அது முடியாம படுத்திருந்தா அதால நடக்க முடியலன்னு அர்த்தம். அதுக்காக அதை போட்டு இப்படி அடிக்கிறது? ஏய் நல்லா கேட்டுங்க, யாராவது மாட்டை அடிச்சிங்க நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி ஏழைக்கு வச்சு அடிக்கிற கல்நெஞ்சக்காரன்னு இந்த நாய் தப்பா நினைச்சிச்சியா. ஆனா நீங்க இந்த வாயிலாஜி மேல காட்டுறீங்களே அன்பு என்னால தாங்க முடியலையா. எனக்கு பெருமையா இருக்கியா. அவன் அடிச்சு அந்த மாடு செத்து போச்சுனா வேற மாடு காசு கொடுத்து வாங்கணும்டா. அந்த பரதேச முத்த செத்தானா வேற முத்த சும்மா கிடைப்பான்டா. ஏய் சனங்க மத்தியில ஹீரோவா இருக்கணும், தனிப்பட்ட முறையில வில்லனா இருக்கணும். இந்த மாசலாம் எங்கடா என் பசங்க? யாரா சிங்கமுத்துன்னு உன் பேரை கூப்பிட்டது? தெரியலையே. போடா சீக்கிரம் போயேன், உன்னோட பெரிய இழவா போச்சு. சிங்கமுத்துன்னு என் தம்பியை கூப்பிட்டது நீதானா? இல்லீங்க, அது என் பையன் பேருங்க. வெளியூரா? டேய் நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்துல உள்ளவங்க பேரை வச்சு கூப்பிடுற தைரியம் யாருக்குடா இருக்கு? டேய் உன் பேர் என்னடா? சிங்கமுத்து. இனிமே இவனை சிங்கமுத்துன்னு கூப்பிட வேண்டாம். யாராச்சும் தூங்குறவங்களை எழுப்பினா எந்திரிச்சு அடிப்பாங்களா? எல்லாம் வேணும்னு பண்றது. உங்க அப்பனுக்கு எங்க இருந்து வந்துச்சு திடீர்னு இந்த பழக்கம்? பழக்கமாவது கிழக்கமாவது சோம்பேறி. தூங்குறப்ப யாரும் எழுப்ப கூடாதுன்னு அஜித் படம் பார்த்து ஐடியா கண்டுபிடிச்சிருக்கு. சரி சரி போய் வேலையை பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் வள்ளி கோவப்படுறா? உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு தான் ஒளிஞ்சிட்டு இருந்தான். என்ன விஷயம்? நான் தான் அப்ப எதுவும் சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. நீ தான் அந்த பட்டணத்துல படிக்கிற ஆறுமுகம் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற. ஏன் அப்படி சொன்ன வள்ளி? ஆறுமுகம் மச்சான் எங்க அப்பன் கிட்ட வந்து உன் மக வள்ளிய கட்டி கொடுன்னு கேட்டுச்சு. நீ கேட்டியா? அப்போ இத தூங்கிட்டு இருக்க எங்க அப்பன் எழுப்பி கேளு போ. கேட்டா குடுப்பாரா? குடுப்பாரு நல்லா குடுப்பாரு போ. பைசல கிடாது வள்ளி. போய் சொல்லல போ. பாவா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வா. ஏடா காலம் காத்தால தூங்குற நிலைக்கு போட்டு கேக்குறேனே. பரதேசி அடிக்கடி மாமா இந்த மாதிரி கேட்க மாட்டேன் மாமா. சட்டை கொடுங்க மாமா. வேட்டி வந்து போச்சு அதனால தப்பிச்சு நீ. போடா முறக்கு மாமா. போடா பொத்தானே ஒழுங்க போறதுல பொண்ணு கேட்டு வந்துட்டான். இன்னொரு 8 hours என்ன யாரும் எழுப்பாதீங்க தாய். ஐயா ஐயா இந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கையா. அடுத்த வருஷம் எல்லா நிலையும் ஒழுங்கா கொடுத்தா. ஐயா அதிகமா பேச தெரிஞ்ச உனக்கு அதிகமா உழைக்க தெரியலையா? குத்தகைக்கு நிலம் கொடுக்கும் போது 10 மூட்டைக்கு மேல விளைய வைக்காதீங்க நான் சொன்னோம் இல்லையா? இல்ல ஒத்துக்கிட்டு போயா. ஏய் வண்டியில அந்த 10 மூட்டை ஏத்துக்கடா. ஐயா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருங்கயா. 5 மூட்டை எடுத்து 5 மூட்டை எனக்கு கொடுங்க ஐயா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுங்க ஐயா. என்ன மேல புட்டா மேல ஏடா கால்ல மதி வர மண்ணை எடுத்து கண்ணுல ஊத்திக்கிறானா? யாரா காரணம்? விவசாயி நீ தானே காரணம். வீணா போன இவங்க கால வந்திருக்கு. அறிவு உனக்கு? ஏய் நீ என்ன கட்ட பஞ்சாயத்தா? நம்மளது வெறும் வாய் பஞ்சாயத்து தான். மாப்பிளை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டையில பஞ்சாயத்து. உங்கள ஒருத்தர் கால் விழுந்து கஞ்சிட்டு இருக்கேன். அதை நீங்க எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் சூடு சொன்னே கிடையாதா? போட இது பாருங்கய்யா, ஊர்ல இருக்கிற பூமி எல்லாம் ஒருத்தம் பேர்லயோ ஒரு குடும்பத்து பேர்லயோ இருக்க முடியுமா? யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பூமி எல்லாம் ஏற்கனவே உங்க பேர் எழுதி வச்சாச்சு. ஆனா இதையெல்லாம் மறைச்சு உங்க பூமியே உங்களுக்கு குத்தகை கொடுற மாதிரி விட்டு வாசிலாமணி அவன் பஸ்ல சம்பாதிச்சிட்டானுங்க. இந்த விஷயம் எல்லாம் எப்ப உங்களுக்கு புரியுதோ அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. ஏய் என்னடா உன்னை அடிச்சாவே ஏன்னு கேட்க ஆள் இல்ல, நீ ஊருக்கு சப்போர்ட்டா? அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்ல. எங்க அடிச்சு பாரு. ஏய் ஊரு விட்டு ஊர் வந்திருக்க. அடிச்சு பாரு. நிஜமாவே அடிச்சிடுவேன். ஏய் மாப்ளே 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 மாப்ளே
அங்க என்னடா பிரச்சனை? குத்தாங்க நெல்ல கேட்டா ஆளை வச்சு அடிக்கிறான் ஐயா. நிலத்தை கொடுத்துதான்டா நெல்ல கேக்குறான். அவன் தரமாட்டேங்கிறானா பேசாம வந்துட வேண்டியதானே. அதுக்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த போகத்துக்கு வேற ஒருத்தனுக்கு நிலத்தை கொடுத்துட்டு போறோம். ஐயா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையா. இந்த வருஷம் விளைஞ்சதே 10 மூட்டை நெல்லுதாயா. என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன் ஐயா. அத வந்து கையாட கேட்டீங்கன்னா இன்னும் 10 மூட்டை நெல்லை கொடுத்து உன் பொண்ணு கையில முடிச்சு பாருல. கேட்டியா நீ? கேட்ட கொடுக்க மாட்டாரு. யோ உன் பொண்ணு வயசுல தடவை வச்சில்ல 5000 ஐயா கொடுக்கல. பூசாரி உன் முன்னாடி தலைப்பிரசவத்துல பிரச்சனை ஹாஸ்பிடல் படுத்தால 10,000 காப்பாத்து யாரியா? ஐயா தானே. அவரை போய் ஆளுக்கு அடிக்கிறீங்களே. ஐயா நான் யாரையும் அடிக்கலாம் கூப்பிடலையா. நீ கூப்பிடாமையா? அவன் ஊ வீட்டு வாசல்ல ஏழை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். சரியா அவனே வந்து அடிச்சான்னு வச்சுக்க. ஏன் பிரச்சனையில தலையிடறதுக்கு நீ யாரா மடையான்னு அவனை வெளியில புடிச்சு தள்ளினியா? இல்லையே. அட பாவி வரப்பா, எங்க வீட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ண உங்களை கூப்பிட்டமா? முதல்ல மரியாதை வெளியே போயா. என்னமா சொல்றீங்க நீங்க? ஏய் அள்ளிடி அந்த பக்கம். என்னையா சொல்லணும்? உன்னை யாரையா கூப்பிட்டா? என் பொண்ணுக்கு 10 மூட்டை நெல்லு கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாரு. உன்னால முடியுமா? அந்த சில்லற பசங்க பேச்ச கேட்டு மாப்பிள்ளை சிலுவையில் அரைஞ்சிட்டீங்களே, நீ உருப்படுவீங்களா? அட போய வெளியே. மேல கை வைக்கிறேன் பாடவா. அப்பா முனியப்பா, அப்பப்போ இந்த மனுஷன் ஆத்தா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியையும் மூளையும் நீதான்ப்பா கொடுக்கணும். முனியாண்டி என்ன மூளை அவரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்க கொடூரமா இருக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கி ஆத்தங்கரையில உட்கார வச்சிருக்காங்க. இந்தாடி அங்க பாரு, நடுவுல தீ பிடிச்ச மாதிரி பல வருஷமா உட்கார்ந்தவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் என்ன பயப்பட. பிரச்சனை உனக்கு எனக்கு தான். பணம் நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ ஏண்டி அந்த போய் சொல்லிக்கிட்டு இருக்க? போன வாரம் தானே உணவு மாடு வாங்கணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எருமைன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் உனக்கு வாந்தி வகுத்தாலும் சொல்லி வாங்கி அதுல எனக்கு எதுக்கு வருது? அதுல உங்க வகையில தான் வரும். அம்மா இப்படி செய்யலாமா? எப்படிடா கண்ணா? அப்பா வரதட்சணை கேக்குதுன்னு போலீஸ்ல புடிச்சு குத்தலாமா? நல்லா தான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா ராசா. அப்பன் துணை இல்லாம நம்மனால வாழ முடியாது. அப்ப இப்படி சொல்லுவா. எப்படி சொல்லுவா? அப்பா மாடி பெட்டாக்ஸ்ல குத்தி ஆஸ்பத்திரியில கிடையாது சொல்லுவா. நல்லா தான் இருக்கு. நல்ல ஐடியா கண்ணா. என்னடி சொல்லிட்டு உனக்கு? என்ன சொல்லிட்டு அடிச்சனா ராசா? யோ வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட வச்சுக்காத. அவன் ஏன் வகையரா ஓ சொல்லிட்டான். வகையறா என்ன பண்ணுவேன்? அப்பா பாரு அப்ப ஓயிஸ்டா ராசாணி பூஜை. இந்தாடி நான் பெத்ததே எனக்கு எதிரி ஆக்கி விடுறியா நீ? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ இவனை வித்தாவது பணத்தோட வீட்டுக்கு வர நீ. புதா புருஷன் மாடு குத்தி ஹாஸ்பிடல் இருக்குன்னு சொன்னா இவன் எருமை மாதிரி உள்ள போறான். என்னடா உங்க அப்பனே தான் கூறுகட்ட பையன் அவனே கத்தாதடா. அப்பாடா ஐயோ அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்த? நான் இன்னும் பணமே வாங்கலையே. அதுவும் இல்லாம நீ மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்துருக்கேன்னு பொய்ய வேற சொல்லிட்ட. இப்போ உன்னை பார்த்தா பணம் எப்படியா கிடைக்கும்? ஐயோ நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியல. என்ன ஐயா? பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் மோர் குடு ஊரா குடு கைமாத்து குடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. ஐயா மூஞ்சி மனசுக்குள்ள பெரிய சாரஸ் அனுப்பு. உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் அதான். அதுவும் இல்லாம பணம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் எங்க ஆத்தா சொல்லிட்டாயா? ஆகட்டும்டி. அது வரைக்கும் கக்கிசு பாத்ரூம் மூளை முடுக்கலையாச்சும் ஒளிஞ்சுக்கு தெரியுறேன். பணம் வந்தவன வந்த மாதிரியே செவரி குச்சி ஓடி போயிடுறேன். நீ வாச வழியா பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு. ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி தட்டுற? காட்டி கொடுக்க பாக்குறியா? நான் எங்க தட்டினேன்? அங்க பாருங்க யாரோ கதவு தட்டுறாங்க. ஐயோ அடியே உள்ள விடாம வாசல்லே வச்சு பேசி சீக்கிரம் வரட்டி விடு. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டு மாமா. குட்டி பண்ணாடி அவனு சாப்பிட்ட மாமா. சாப்பிட்டானா? அட பாவி மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. இவன் என்னைக்கு கீழே இறங்குறது, நான் என்னைக்கு எந்திரிச்சு வெளியே போறது? சபாதி வச்சுட்டாங்களே. ஒண்ணும் இல்ல. என்ன அது அப்பாங்கற? ஒண்ணும் இல்லைங்க பையன் அப்பப்பா அப்பாவை கேக்குறானுங்க. நேத்துக்கு தான் வந்தா அதுக்குள்ள அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மாசம் நீ இப்படித்தான் மாசமானா பணம் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற. ஆமாங்க போன தடவை இதே மாதிரி நீங்க வந்திருந்தீல. ஆமாங்க. அப்ப நானு நைட் ஷோ சினிமாவுக்கு போலான்ட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். பாக்குறேன் உன் புருஷன் இன்னொரு பொம்பளை சைக்கிள்ல டபுள்ஸ் படத்துக்கு போறான்னு. அட பண்ணாட எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது. இவன் போடுற பிட்டுல 5 வருஷத்துக்கு ஆணோட பொண்ணு சேராம பொண்ணோட ஆணு சேராம அல்ல கையா அலைய விட்டுருவா போல் இருக்கேன். இல்ல உன்னதான் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போறான்னு நினைச்சிட்டு சைக்கிள ஃபாஸ்டா போய் ஓவர்டேக் பண்ணி பார்த்தா கண்ணன் கரையா அவங்க இருக்க ஒரு பொண்ணு. அப்படின்னா அந்த சரசாத்தா இருப்பா. கரெக்ட் அவ்வளவுதான். நீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிபட்டுடும்ல. யாருக்கு? உங்க காலுக்கு தான். சரி பணம் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் போல் இருக்கு. சரிங்க. பணம் வந்தோடனே நானே சைக்கிள் கொண்டு வந்துடுறேன். சரிங்க. ஆனா நீ ஊருக்கு போலினா ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் சைக்கிள் டபுள்ஸ் வச்சு சைக்கிள் அடிச்சு படுத்திட்டு போவேன்.
என் மாமா அப்ப நான் போய்தான் ஆகணுங்களா? அப்புறம் உன் இஷ்டம். அப்ப நான் வரேன் மாமா. கிளம்பு, கிளம்பு. டேய், வாடா. அம்மா அப்பா டேய் உங்க அப்பனுக்கு விதி விட்ட வழிடா, இருந்தா நமக்கு இல்லனா சாமிக்கு. நீ வா. வரேன் மாமா. All right. ஐயோ மாமா, நீங்க வெளியில வந்தா நான் கதவு சாத்திட்டு போக முடியும். ஏன் எங்க வீட்டுக்கு வேலை சேர்த்து தெரியாதா? உன் வேலையை பாட்டு போ. அப்ப நான் வரேன் மாமா. போ, பின்னாடியே ஆள் அனுப்புறேன். ஐயோ என்னத்துக்கு? எப்படியும் புரிஞ்சு போய் சேர்த்துருவான்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரம் அவன் மூச்சு பிடிச்சிட்டு இருப்பான்? யோ அதான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, இன்னும் என்ன மீட்டிங்கு? அடியே பாக்கியம், கனவை திறந்துரி பாதகத்தி, செத்துக்கிட்டு தொலைய போறேன். மாமா நீங்க இறங்குங்க, அந்த டபுள்ஸ் பெட்டர் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாக்கியம், இறங்குங்க, சீக்கிரம் நீங்க இறங்குங்க சொல்றேன். ஐயா அந்த கருப்பிய டபுள் சேர்த்துக்கிட்டு டபுள்ஸ் படமா பார்க்க போறேன். சைக்கிளை ஓடுறாடி, அந்த ஊரை சேர்ந்து பேசு. என்ன இது சத்தம்? வந்து என்ன அதான் வந்துட்டான்ல, அப்பா நீ போய். பேசாத கொலகார பாவி. ஏய் நீயா? மச்சான், உங்ககிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றான்னு சொல்லி உங்க தங்கச்சி உள்ள வச்சு கொல்ல பாக்குறாங்க இந்த ஆளு. என்ன மாமா அது? நான் கொலைகாரதாப்பா. இந்த அழகான ஹீரோயினை கொலை செய்ய பார்த்தேன். ஆனா இந்த ஹீரோ மாடு ஊத்தி ஹாஸ்பிடல் தானே படுத்துனா, எப்படி கரெக்ட் டைம் எம்ஜிஆர் மாதிரி வந்தா? அதானே. ஆமா நீ மட்டும் தானே வந்த, இந்த ஆளு எங்க இருந்து வந்தாரு? இல்லங்க அது வந்து என்ன வந்து ரெண்டு பேரும் ஒரே பஸ்ல தான் மாவுல வந்திருக்காங்க. இவள முன்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் பஸ் ஸ்டாண்ட் கக்கஸ் கிட்டவே உட்காந்துட்டு கரெக்ட் டைமுக்கு சிவராரி குதிச்சு வர்றான். இதெல்லாம் கலெக்டருக்கு வாழ்க்கப்பட வேண்டிய பொண்ணு. இந்த மாதிரி களவாணி பஸ்ல கொடுத்து பொண்ணுகளை கெடுத்து போறாங்க. நான் கலெக்டரா போக வேண்டியதா தெரியுமா உனக்கு? இந்த பாரு பாக்கியம், உன் கல்யாணத்து அன்னைக்கே உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வருஷம் 10 ஏக்கர் விளைச்சல் என்கிட்ட புடிக்கிட்டு போறீங்க. இனிமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட போறதில்ல, நீங்களாச்சும் உங்க நிலமாச்சு. இந்த பக்கம் வந்த இந்த மாதிரி திருட்டு போய் முடிக்கிறான் பாரு. எல்லாம் நீ கொடுக்கிற சரியான இம்சை. கிளம்புங்க எல்லாரும். ஏங்க இனிமே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆத்திர வருஷத்துக்கு பணம் வேணும்னா இங்க வர முடியும். நாய தூடுடா. என்னடா முறைக்கிற? நான் முறைக்கிறேனா? நான் எப்படி கிடைக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்துல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தல. என் பேர் ரங்கசாமி இல்லன்னு எழுதி வச்சுக்கானீங்க. ஏய், முதல்ல அந்த 5 ஏக்கர் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? அதை தேடி கண்டுபிடிடா. எவனாவது பிளாட் போட்டு வித்துற போறான் பைத்தியார பயல. ஏண்டி பாக்கியம், அந்த 5 ஏக்கர் நிலம் எங்கடி இருக்கு? யாருக்கு தெரியும்?